வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ஃபேமஸான கலக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு முட்டையை இந்த பவுலில் உடைச்சி சேர்த்துருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமா சேர்க்கணும். நீங்கள் சிக்கன் குருமா, மட்டன் குருமா, இல்லை வெஜிடபிள் குருமா ஏதாவது ஒன்று அந்த குருமாவை மட்டும் தெளிவாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும், ஏன்னா குருமால ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை அடிச்சுக்கணும். அந்த குருமாவோட அந்த முட்டை நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன். நல்ல கனமான இரும்பு பேனாக இருந்தால் ரொம்ப நல்லா வரும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த பேன் ஃபுல்லாக அது நல்லா பரவலாக இருக்கிற மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை ஆம்லேட் மாதிரி ஊற்றணும். ஊற்றின உடனேயே இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு கரண்டியை வச்சு அந்த ஓரங்கள்லேருந்து அப்படியே மடித்து சென்டருக்கு கொண்டு வந்துடணும். ரொம்ப குயிக்காக பண்ணணும். மொத்தமாகவே ஒரு 10 செகண்டுக்குள்ளே நம்ம இதை செஞ்சு எடுத்துடணும். முட்டையெல்லாம் அப்படியே ஒழுகி சைடில் வருது இல்லையா, அதெல்லாமுமே மறுபடியும் அதை மடித்து சென்டரில் இப்படி ஒரு மூட்டை கட்டுற மாதிரி கொண்டு வரணும். நல்லா இப்படி ஒன்று போல் கொண்டு வந்துருங்க. ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு இதை பண்ணுங்கள். நல்ல தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறம் ஊற்றிட்டு உடனே இது எல்லாத்தையும் ஓரங்கள்லேருந்து மடித்து இப்படி கொண்டு வந்துடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றா நடுவில் கொண்டு வந்தாச்சு. நடுவில் இன்னும் வேகாமையே இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உடனே பிளேட்டுக்கு மாற்றிடணும். இந்த பேனையே அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் அப்படியே ஸ்லைட் பண்ணோம்னா அழகாக வந்துடும். இது சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம எடுத்த உடனே மேலே தேவைப்பட்டால் கொஞ்சமாக இன்னும் மிளகுத்தூள், அப்புறம் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையும் தூவிட்டு அப்படியே சாப்பிடலாம். இது பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் நல்லா வெந்திருக்கும். வெளி லேயர் வெந்திருக்கும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. அதனால நம்ம ரொம்ப குயிக்காக இதை போட்டு எடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வெளியில் கரெக்டாக வெந்திருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான கலக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.